அனைவரையும் டிடி சில்ட்ரன் ஸ்டோரிஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கவிருக்கும் கதையின் பெயர் முனீஸ்வரனும் பயந்தோடிய குழந்தைகளும். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாங்களா? ஒரு அழகான கிராமத்துல முனீஸ்வரன் கோவில் இருந்தது. அந்த கோவில்ல சிரித்த முகத்துடன் முனீஸ்வரன் இருந்தாரு. அந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போதும் குழந்தைங்க சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க அங்க எப்பயுமே விளையாண்டபடியே இருப்பாங்க. அன்று ஒரு வேளையில குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது முனீஸ்வரன் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போது விளையாட்டின் உச்சத்துல இருந்த குழந்தைங்க முனீஸ்வரனை கல்லால அடிச்சிடுறாங்க. மீண்டும் குழந்தைங்க கல்லால் அடிக்கிறத தடுக்க வந்த குழந்தைங்க முனீஸ்வரன் தன்னை அடிக்க வர்றத நினைச்சுக்கிட்டு கல்லால முனீஸ்வரனை தலையில அடிச்சிடுறாங்க. இதனால அந்த தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட முனீஸ்வரன் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காரு. இதை கேள்விப்பட்ட முனீஸ்வரனின் நண்பனான மதுரை முனீஸ்வரன் இந்த குழந்தைகள் எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட கனவுல போலான்னு முடிவு பண்றாரு. குழந்தைங்க தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி மதுரை முனீஸ்வரன் குழந்தைங்க கனவுல போறாரு. இந்த பயமுறுத்துனதுல பயந்து போன சிறுவர்கள் தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் பெற்றோரிடம் போய், அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க மதுரை முனீஸ்வரனை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்களும், அப்பா அப்படியெல்லாம் அடிக்க கூடாது, முனீஸ்வரன் நம்மளுக்கு கடவுள், அவர் நமக்கு நல்லது மட்டுமே செய்வாரு, அவர் ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு குழந்தைங்க, நாங்க விளையாட்டுக்காக தான் அடிச்சோம், அவர் எங்களை அடிக்க வந்தாரு அதனால அடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர்கள், முனீஸ்வரன் அப்படி செய்ய மாட்டாரு, அவர் தடுக்க தான் வந்திருப்பாரு, நீங்க தான் தெரியாம அவர் அடிச்சிருப்பீங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. மேலும் முனீஸ்வரன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க கல்லால் அவர் தலையில அடிச்சதுனால அவர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெற்றோர்கள், அப்படி இல்லாம செய்யக்கூடாது, நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு, உடனே முனீஸ்வரன் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவமனைக்கு சென்ற குழந்தைங்க முனீஸ்வரன் நிலைமையை பார்த்து முனீஸ்வரன் மற்ற கடவுளை வேண்டுறாங்க. குழந்தைகளோட வேண்டுதல் பலிச்சு முனீஸ்வரன் நல்ல நிலைமைக்கு திரும்பி வராரு. திரும்பி வந்த முனீஸ்வரன் கிட்ட குழந்தைங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைங்களோட மன்னிப்பை ஏற்ற முனீஸ்வரன் உடல்நலம் திரும்பவும் தன்னோட கோயிலுக்கு உட்கார்ந்து இருக்காரு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, சிறு விளையாட்டா சரி எது தவறு எதுன்னு தெரியாம நிறைய தப்புகள் செய்கிறார்கள். பெற்றோர்கள் ஆகிய நாம தான் இது சரி அது தவறு என்று குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்போதான் அவங்க இது சரி இது தவறு என தெரிந்து நல்லபடியா வளருவாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.